மக்களவை தேர்தல் 2024ல பாஜக முதல் வெற்றியை பதிவு செய்து விட்டது அப்படின்னு ரொம்ப வெற்றிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் போட்டியின்றி அவர் வெற்றி பெற்று விட்டார், தேர்வாகி விட்டார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த மாதம் 22ஆம் தேதி அப்படியான ஒரு அறிவிப்பு வெளியானது. குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புல நீலேஷ் கும்பானி என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல ஒரு மாற்று வேட்பாளர் டம்மி கேண்டிடேட்டும் கூட அங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அது மட்டும் இல்லாம 7 சுயேட்சை வேட்பாளர்கள் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் நீலேஷ் கும்பானியினுடைய வேட்புமனு பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்படுகிறது. மாற்று வேட்பாளரினுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்படுகிறது. இதனை அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 7 சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களுடைய மனுவை வாபஸ் பெற்று விடுகிறார்கள். இதனை அடுத்து பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அறிவித்து விடுகிறார். இந்த விவகாரம் ஒருபுறம் எதிர்க்கட்சிகளிடையே மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது, கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆனா பாஜக தரப்பு 543 மக்களவை தொகுதிகளுக்கான ஒரு முதல் வெற்றியை ஏற்கனவே 400+ அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பாஜக வச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இங்க குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து நாங்க எங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்கான தொடக்கமாக அதை பார்த்தார்கள். ஆனா இப்போ இந்த விவகாரம் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த விவகாரத்தை முறையிட்டிருக்கிறார்கள். இது தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பான ஒரு விஷயம். இப்படி ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றதாக, அதாவது வாக்குப்பதிவு நடக்காமலேயே ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிக்க கூடாது அப்படிங்கிறத அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல முறையிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அவர்தான் என்று சொன்னாலும் எல்லா இவிஎம் மிஷின்லயும் வேட்பாளர்களினுடைய பெயருக்கு கீழாக நன் ஆஃப் த அபவ் நோட்டா என்கிற ஒன்று இருக்கிறது. எனவே நிறைய வாக்காளர்கள் நோட்டாவுக்கு வாக்களிப்பவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வாக்குப்பதிவே நடக்காமல் இந்த பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவினுடைய சாராம்சம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. உள்ளாட்சி தேர்தல்களிலும் சரி அல்லது மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் சரி நோட்டாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிக்ஷனல் எலக்டோரல் கேண்டிடேட்டாகத்தான், ஒரு கற்பனையான ஒரு வேட்பாளராகவே தான் அது நோட்டா பார்க்கப்படுகிறது. அப்படியான சூழல்ல நோட்டா என்கிற ஒன்று இருக்கும்போது எப்படி பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கலாம்? இது தேர்தல் சட்ட விதிகளுக்கே புறம்பானது அப்படிங்கிற அந்த சாராம்சத்தை அடிப்படையாக வைத்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் உடனடியாக பதிலளிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது எப்படி தேர்தலே, அதாவது மே 7ஆம் தேதி 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுல தான் சூரத்துக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஆனா அப்படியான சூழல்ல மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். காங்கிரஸ் வேட்பாளரினுடைய மனு நிராகரிக்கப்பட்டது என்கிற காரணத்திற்காக இந்த வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டதாக எப்படி அறிவிக்கலாம்? இது தேர்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது என்ன அப்படின்னா, அந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அவர்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரசினுடைய மாற்று வேட்பாளரினுடைய வேட்புமனு கூட நிராகரிக்கப்பட்டது. ஈவன் பிஜேபியினுடைய அந்த மாற்று வேட்பாளரின் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்ட நிலையில வேண்டுமென்றே அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் ரீதியா குஜராத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியா இப்படி ஒரு வெற்றியை அங்கிருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முயற்சியை பாஜக எடுத்திருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. எனவே இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன பதிலளிக்க போகிறது? ஒருவேளை மீண்டுமாக அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு அவர் போட்டியிடுவாரே ஆனால் அவருக்கு கிடைக்க போகிற வாக்குகள் எவ்வளவு, நோட்டாவுக்கு கிடைக்க போகிற வாக்குகள் எவ்வளவு என்பதை பொறுத்துத்தான் மீண்டுமாக அங்கு முகேஷ் தலாலினுடைய வெற்றி உறுதி செய்யப்படும்.